ஸோ ஹலோ வைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இனி ஒரு புது வீடியோ நம்ம இந்தியன் பைக் 3Dயில். ஓகே, எப்படியோ ஒரு வழியாக ஒரு நாள் விட்டு வீடியோ வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எஸ் வந்தாச்சு. ஸோ என்னடா இன்டீரியரே வேறு மாதிரி இருக்குது, ரூம்ஸ்லாம் பார்க்க ஏதோ ஒரு மாதிரி இது எங்கடா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா நம்மளோட அந்த வீடு வந்து ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்குது. ஸோ அதனால் நம்மளோட புது வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கே தெரியும், இங்கேருந்து பார்த்தா தெரியும் என்னன்ட்டு, எங்கே இருக்கேன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த நியூ பில்டிங்க்கு தான் வந்திருக்கோம். நம்ம கூட வீடியோவில் ரிவ்யூ பண்ணி போட்டிருப்போம், கரெக்டுங்களா? என்னடா ஃப்ராங்க்லின் இவ்வளோ ரெண்டர் ஆகுது, பொறுமையாக போடா. இல்லைன்னா கைஸ் இவங்கேயாவது பாருங்கள், இதுதான் சொன்னேன் எங்கேயாவது விழுந்து மாண்டே வச்சுப்பான். ஸோ அதுதாங்க, ஸோ அங்கே ரெனோவேஷன் ஒர்க் போயிடுச்சு. அதனால தான் இதை பாருங்கள், நம்ம கார் கூட இங்கே தான் நிற்குது. ஸோ அதனால தான் இங்கே இருக்கோம் நம்ம. ஸோ இன்றைக்கி என்னடா வீடியோட கண்டென்ட்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் எத்தனை பேருக்கு டிஸ்னி பற்றி தெரியும்? ஒயிட் டிஸ்னி நிறைய பேருக்கு தெரியும். டிஸ்னி சேனல் கூட இருக்குது, அதில் டோரேமான், நிஞ்சா சம்திங் எக்ஸட்ரா நிறைய இதெல்லாம் வரும். ஆனால் இதுலேயே டிஸ்னிலே டோரேமான் தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இதுவாக இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அதில் எனக்கும் உண்டு. ஸோ அந்த டிஸ்னிக்கு ஒரு கேஸ்டல் ஒன்று இருக்கும், ஒரு லோகோ மாதிரி சம்திங். இந்த மூவிஸ்லலாம் அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்கனாக்கா இல்லை ப்ரொடியூஸ் பண்ணாக்கா அந்த கேஸ்டல் இது வரும், கரெக்டுங்களா? ஸோ அந்த கேஸ்டல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, அந்த கேஸ்டலில் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு யாராவது புதுசாக வந்திருந்தாலோ இல்லை மறந்து போய் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தாலோ 2 பேருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் தென் பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டங்குன்னு வந்துடும். அதாவது நம்மளோட பாஷை சொன்னால், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம அப்படியே கார் எடுத்துக்கலாம். கார் அப்படியே ரிவர்ஸில் எடுப்போம். அவ்வளோதான், ஓப்பன். ஓகே, நான் நம்ம வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அந்த ரோட்டை புரியுது இல்லை, இந்த ரோட்டில் வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது கார் ஒழுங்காக திரும்ப மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஓகே, நான் உங்களை வீட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே எஸ், வந்தாச்சு. உங்களுக்கு அப்பப்போ இந்த கிளாக்கோட முள்ளோட சத்தம் கிறுக்குன்னு கேட்கும். ஸோ அந்த நான் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுனால ஸோ கிளாக்கோட சத்தம் வரும். ஸோ அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ எனக்கு ஒரு சில அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட வீடு வந்து ரிப்பேர் பண்ணி அது ஏதோ சொன்னேனே, ரெனோவேஷன் ஒர்க்கு. இந்த பாருங்கள், தனியாக ஒரு ரூம் சிஸ்டம் வச்சுருக்கேன் இந்த இடத்துல. இங்கே பார்த்தீங்களா, 1.5 லட்ச ரூபா பிசி, 2 லட்ச ரூபா மானிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசி செட்டப் பண்ணிட்டேன் இங்கே. ஓகேங்களா? ஸோ இங்கெல்லாம் மாற்றியாச்சு. ஸோ அந்த கேஸ்டல் பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ யாராவது ஒருத்தர் நினச்சிருப்பீங்க, இத்தனை நாளாக வரல, மறுபடியும் எடுத்துட்டான், டாஸ்க்கு தானேடா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், டாஸ்க் இல்லாமல் நான் இல்லை, இல்லாமல் டாஸ்க் இல்லையே. ஸோ டாஸ்க் உண்டு, சின்ன டாஸ்க்கு தான், ரொம்ப கஷ்டம்லாம் படுவேன்னா, நானும் கஷ்டப்படுவேனா, நீங்கள் தான். ஓகேவா? நம்ம வீடியோட இன்ட்ரோவில் இருக்கிற மாதிரி தான், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி விட்ருங்க. பண்ணிவிட்டு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அது என்னென்ன ஒவ்வொன்றா அந்த டிஸ்னியில் இருக்க அவங்க ப்ரொடக்ஷனில் வந்த எல்லா இதோட ஒவ்வொரு இது, ஓகேங்களா? ஒரு சிலது வேறு பில்டிங்ஸ்லாம் இருக்குது, நான் இதை எடுக்க போய் இன்னொரு சில பில்டிங்ஸ்லாம் வந்துச்சு. சரி, இருந்தாலும் உங்களுக்கு அது ஒரு சில இதெல்லாம் காட்டுறேன். இப்போ இந்த கேமில் அந்த லிங்க்கை நான் லோட் பண்ணி என்னென்ன வந்துச்சோ அது எல்லாத்தையும் காட்டுறோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 5 செகண்ட் டைம். ஓகே, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ்.
5 4 3 2 ஆல்மோஸ்ட் எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே 1 யா the மிஷின் கம்ப்ளீட்டட் ஆச்சு. ஓகே அப்போ போய் பார்த்துடலாமா? ரெடி. ஸோ நம்ம வீட்டுக்கு எதிர்க்கே உங்களுக்கு தெரியுதுங்களா? ஆனால் அப்படியே கொஞ்சம் மேலே அப்பால் மேலே தலையை தூக்கி பார்த்தா என்ன தெரியுது உங்களுக்கு? ஃப்ரீ ஃபயரோட அந்த ஏர் ட்ராப்போட பலூன் எப்படி? ஸோ இப்போ நம்ம அங்கே போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம இது எடுத்துக்கலாம், ஹெலிகாப்டர் எடுத்துக்கலாம். நான் கீழே இருக்கிறதுக்கு அப்புறம் வரோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே போகலாம். ஏர் ட்ராப்புக்கு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான் இருக்கே பாருங்க, ஒன்றும்லாம் அவ்வளோலாம் பெருசாக இல்லை, அவ்வளோதான் இருக்கே இந்த இடத்துல. மேலே ஃப்ரீ ஃபயர்னு போட்டிருக்குது, ஆனால் அவ்வளோதான் இருக்கே. ஐயோ மாட்டிக்கிட்டோம் கைஸ், மாட்டிக்கினார் ஒருத்தர், ஃப்ராங்க்லின் மாட்டிக்கினார் ஒருத்தர், அதை காப்பாற்றிட்டான் அந்த கடவுள் கருத்தர். அப்பா உள்ளே போய் சிக்கிட்டேன் கைஸ் நல்லா. இங்கே ஃப்ரீ ஃபயரோட அந்த இது வேறு அந்த ஐக்கு புல்லட்டோட சைன். ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஒன்ல இது ஓகேங்களா. செகண்ட் ஒன் வந்து கீழே இருக்குது. யாரில் இந்த கார்ஸ் மூவி பார்த்துருக்கீங்க? அதில் லைட்னிங் மெக்வீன் சொல்லிட்டு ஒரு கார் ஒன்று வரும், ட்ரக்கில் இருக்கும். அந்த ட்ரக்கில் இருக்கிற மேக்குன்ற ட்ரக்கு ஓட்டுறது வந்து தூங்கிடும். அப்போது அந்த கார் கூட வெளியே வந்து விழுந்துடும்ல, அப்போது ரூட் 66 போகும் தெரியுமா? அந்த இடத்துல கூட சூப்பர் கேஸ் ஒன்று விற்குமே, அந்த கடை. இங்கே பாருங்க, நம்ம காருக்கெலாம் கேஸ் ஃபில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக வாய்ப்பில்லை. இது பாருங்கள், இது காரில் இருக்கிற பிஸ்டன் கரெக்டுங்களா? அந்த டிசைனில் தான் இருக்குது. இந்த பாருங்கள், இது அந்த மூவியில் அந்த பிஸ்டன் கப்பு போல். எஸ், அதுதான் பிஸ்டன் கப்பு. ஆனால் கடையில் மட்டும்தான் யாரும் காணோம். ஓகே, இது பக்கத்தில் ஒன்று இது, அது என்னன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த காரை கூட்டு போயிட்டு ஐயா கரெக்டு. அந்த லைட்னிங் மெக்வீன் வந்து ரோடை டேமேஜ் பண்ணிட்டனால அதை கோர்ட்டில் நிறுத்துவாங்களே, அதில் இருக்க ஆக்சிடென்ட் ஆனது கூட ஏதோ ஒரு ப்ளூ கலர் கார் வந்து பேசும்ல, அதோட இது. நம்மளும் மேலே போக முடியுமா? மேலே கூட்டிகிட்டு போனாயே, கூட்டிகிட்டு போட கைஸ். ஸோ அந்த மூவியில் வந்து டிஸ்னியோட இதில் வந்து அந்த டிஸ்னி ப்ரொடக்ஷன் வந்து அந்த மூவியோட 2 பில்டிங்ஸ், அந்த கோர்ட்டு, அதுக்கப்புறம் அந்த சூப்பர் கேஸ். வெயிட் அ மினிட். ஓ இது இதுவா? நாங்கள் ஏதோ தனியாக இருக்குன்னு வச்சுட்டேன். ஸோ டிஸ்னி ப்ரொடக்ஷன் வந்து ஒன்று பார்த்துட்டோமா? அடுத்தது ஓகே 4000. ஓகே, இது வந்து டிஸ்னி ப்ரொடக்ஷனில் வருமானு தெரில. நம்மக்கிட்ட ஒரு ஏலியனோட ஷிப் இருக்குது. ஏலியன் மூவிஸ்லாம் யாருக்கு பிடிக்கும்? சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரி உள்ள படம்லாம் யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு ஏற்ற ஒரு இதுதான் போய் பார்க்க போகிறோம். இங்கே தான் இருக்குது. Oh my god. ஓகே வந்தாச்சு. இதோ உங்களுக்கு தெரியுதுங்களா? அதான் அது.
இங்கே இருக்கு பாருங்க. ஓகே. ஸோ இது இருக்கு அந்த ஏர்க்ராஃப்ட் ஸ்பேஸ் ஷிப்பு. நான் சொல்லியிருந்தேன்ல அதான். போடா பறந்து போடா ஃப்ராங்க்லினே. அதுதான்டா போடா 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 போடா. ஏலியன்ஸ் யாராக வந்துரு. சாரி இது ஏலியன் ஷிப் இல்லை. ஐயோ எம்சியூவில் வரும்ல. ஐயோ எம்சியூவில் ஃபியூரியோட ஸ்பேஸ் ஷிப் ஒன்று இருக்கும் தெரியுங்களா? அது இது இந்த பாருங்க 4 டர்பைனு. ஐயே நான் ஸ்பேஸ் ஷிப்புன்னு நினச்சிட்டேன் கைஸ். அது டிஸ்னி கணக்குலையா வரும் கைஸ்? நீங்களே சொல்லுங்கள். அது டிஸ்னியோட இதுலையா வரும்? எம்சியூ தானே அது. ஆனால் இதை பாருங்கள் அந்த ஃபியூரியோட ஸ்பேஸ் ஷிப்போட இது தான் 4 டர்பைனு. ஸோ எம்சியோட ஒரு ஸ்பேஸ் ஷிப்பு இங்கே இறக்கியிருக்கு. ஓகே. ஆனால் அதுக்குள்ளே பாருங்கள் அந்த ப்ரொப்பலர் சுற்றி தான் இருக்குது. ஆனால் அந்த ப்ரொப்பலர் வந்து நம்ம கேமில் இருக்கிற ஃபேனு அதுதான் சுற்றிட்டு இருக்குது உள்ள. எங்கடா போகிற ஃப்ராங்க்லினே? ஸோ இது வந்து டிஸ்னி பிக்சரில் வருமானு தெரில. ஸோ ப்ரொடக்ஷனில் வருமானு தெரில. வந்துச்சுன்னா ஆமாம் ப்ரோன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா நோன் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல. அண்ட் தென் அப்படியே வந்து ஆர்மி பேஸுக்கு போகிறோம். இது ஒரு கேம் சைட்டு ஓகேங்களா? இந்த பிளேஸ் ஒரு கேமில் இருக்கும். நான் இப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஆர்மி பேஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு கேமில் இருக்குது ஓகேங்களா? அது நார்மலாக ஆல்ரெடி யூடியூபர்ஸ்லாம் அது பழைய வீடியோ பண்ணி போட்டாச்சு. அதெல்லாம் இப்போ ட்ரெண்டே இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன கேமுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 3 செகண்ட்ஸ் டைம் தரேன். என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. ஓகே ஸ்டார்ட். 3 2 1. தெரியாதவங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு எவ்வளோ நேரம் வேணால் யோசிச்சுக்கோங்க. ஆனால் ஆன்சர் நான் இப்போ சொல்லிடுறேன், ஏன்னா டியூரேஷன் அதிகமாகிடும் வீடியோ டியூரேஷன். இது வந்து டியூட் வாட்ச் உங்களுக்கு தெரியுமா? அதில் இருக்க மிலிட்ரி பேஸோட செட்டு தான் இது. அண்ட் தென் அதில் இருக்க கன் ஷாப்பு, சம் கைண்ட் ஆஃப் பில்டிங்ஸு, அதுதான் இங்கெல்லாம் இருக்குது. இருங்க காட்டுறேன். இந்த பாருங்கள் இதெல்லாம் அதுதான். இந்த பாருங்கள் அந்த கேமில் கூட ஒரு குட்டி கன் ஷாப் இருக்கும். கீழே போட அப்படி கீழே போட ஃப்ராங்க்லினே. கடை ஓப்பனாக தான் இருக்குது கைஸ். இந்த பாருங்கள் மினி கன் கூட இருக்குது பார்த்தீங்களா? மினி கன்னு, ராக்கெட் லான்ச்சரு, M4A1. ஐயோ இந்த கிறுக்கு பையனை வச்சு தாங்க முடியல கைஸ்னால. அதை AK ஸ்னைப்பரு, இந்த பாருங்க கிரெனேட்ஸு, ஸ்டிக்கு கிரெனேட்ஸு, ஷார்ட் கன் புல்லட்டு. இந்த கிரெனேட் நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த கேமில் இருக்கிற ஸ்டாலும் இங்கே வந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மெயின் மேட்ரு வேணும்ல. நான் சொன்னல அந்த டிஸ்னியோட லோகோ காட்டுறேன்ட்டு. ஸோ அதுக்கான நேரம் வந்து விட்டது. பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டு, அதை மட்டும் எனக்கு கிளியர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா? அந்த இடத்துக்கு நான் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கால் வலிக்குது. எவ்வளோ சவுண்ட் இருக்குது? இவ்வளோ தானே இருக்குது, அதான் வலிக்குதா? ஸோ உங்களில் லைட் ஹவுஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இங்கே இருக்க மெரினா பீச்சில் நான் பார்த்ததில்ல. ஆனால் ஒரு லைட் ஹவுஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன். எந்த படம்னா விஜய் படம் கில்லி படத்தில் பார்த்துருக்கேன் ஓகேங்களா? ஸோ அதில் லைட் ஹவுஸ்க்கு வந்து மேலே போகிறதுக்கு சுற்றி படிக்கிட்டு இருக்கும். ஆனால் இங்கே பாருங்க இந்த லைட் ஹவுஸில் என்ன இருக்குன்ட்டு நீங்களே கேட்பீங்க, இது லைட் ஹவுஸா இல்லை எவனா கட்டி விட்ட ஒரு கலப்படமான்ட்டு. இங்கே பாருங்க லைட் ஹவுஸ் மாதிரியே தான் இருக்கும். தெரியுதுங்களா? அந்த டாப் இது வரைக்கும் அவ்வளோ இதுவாகல. சரி நான் உங்களுக்குள்ளே போய் காட்டுறேன். போட உள்ளே போட. இங்கே ஏதோ ரூம் மாதிரி இருக்குதா? இங்கே போகணுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஸ்டார்ஸ் ஒன்று போகும்.
இதை அப்படியே எரிக்கணும். இல்லைன்னா இந்த பையன் குரங்கு மாதிரி மறுபடியும் பிடிச்சின்னு எரிப்பான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரூம் இருக்குது, ஒரு சோஃபா, ஒரு கபோர்டு, அதுக்கப்புறம் இருக்கிறதுல பெரிய வெஸ்டர்ன் டாய்லெட் பார்த்துருக்கீங்களா? கிராணி வீட்டில் கூட இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வெஸ்டர்ன் டாய்லெட்டு. இது டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு ஸ்கிபிடி டாய்லெட் தான் ஞாபகம் வந்துச்சு. எப்படி இருக்கும், அதுக்கு அப்படியே ஒரு தலை முளைச்சா, அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அப்படியே ஒரு குக்கிங் செட்டு, லாக்கர் மாதிரி. ஆனால் ஸ்டவ்வு தான் இல்லை. இது ஒன்று ஆச்சா. அதுக்கப்புறமேட்டு இந்த இது ஸ்டேஸில் ஏறிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ டேரா, இங்கே பாருங்கள் எதுவும் இருக்காது பார்த்தீங்களா, மேலே காலி. வெளியே ரோடு போதுன்னு நினைக்கிறேங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அது போயிட்டோம், இல்லை இறைச்சலாக இருக்கும். 1 hour later. ஸோ வந்துட்டு கைஸ், டே ஏன்டா இப்படி பண்ணுற ஃப்ராங்க்லினே? என்னாச்சு? நீ அடி வாங்குறது என் மனசு தாங்க மாட்டேங்குதுடா. ஏன்டா குரங்கு செட்டெல்லாம் பண்ணிகிட்ருக்க? ஒருவே கீழே போடா. இவனை வச்சு நான் படுற பாதியா, இவன் படுற பாட வச்சு நான் தாங்க முடியல. ஒன்று குரங்க மாதிரி எங்கேயா ஏறுறான், இல்லை குரங்க மாதிரி எங்கேயா தாவறான், இல்லை கீழே வந்து மண்டையை வச்சுக்கிறான். ஸோ அவள் தான் இந்த லைட் ஹவுஸில். எனக்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி லைட் ஹவுஸில் இந்த மாதிரிலாம் ரூம் போட்டு இருக்குமா? பெட்ரூமு, டாய்லெட்டு, சோஃபா, லைட்டு, கபோர்ட்ஸ் அந்த மாதிரி போட்டு இருக்குமான்னு சொல்லிட்டு காட்டுங்க. ஓகே, நீங்கள் இப்போ வந்து என்னன்னாக்கா, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருந்த டிஸ்னியோட அந்த கேஸ்டல் போய் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கிளம்பலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், வந்தாச்சு. என்னடா ஒரு கேமோட சத்தமே காண நினச்சிங்கனாக்கா, உங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ நான் மைக்கில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். சரி, அதெல்லாம் இருந்தாலும் இந்த பிரிட்ஜ் உங்களுக்கு தெரியுதா? ஏதாவது ஒரு படத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ்லையோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி படிக்கிற பசங்களை இருந்தால் கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. இது லண்டனில் இருக்கிற ஒரு பிரிட்ஜ் தெரியும்ல. நம்ம டெல்லியில் ஹவுரா பிரிட்ஜ் இருக்கிற மாதிரி இங்கே இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்கும், கரெக்டுங்களா? இந்த மாதிரி கோடு கோடாக போட்டு மேலே கேபிள்ஸ்குள்ளே கனெக்ட் ஆகிருக்குமே, அது லண்டனா இல்லை யூஎஸ்ஸா இல்லை யூகேவா எனக்கு தெரில. யூகே லண்டன் ஒன்றா தெரியலையாப்பா, எனக்கு மறந்து போச்சு. ஸோ இந்த பிரிட்ஜு எந்த கண்ட்ரியில் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன், ஓகேங்களா? ஞாபகம் இருக்குது, ஆனால் டக்குன்னு வரமாட்டேங்குது, என்னன்னு மறந்துட்டேன் போல். ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். ஸோ இந்த பிரிட்ஜில் அப்படியே அந்த எண்டில் போகணுன்னாக்கா நம்மளுக்கு அந்த கேஸ்டல் தெரிஞ்சிடும். அந்த கேஸ்டல் போகிறதுக்கு 5 செகண்ட் உங்களுக்கு. ரெடி, 5 4 3 2 1. இதுவும் நம்ம கேஸ்டல். ஓகே, நம்ம கேஸ்டலுக்கு அந்த டிஸ்னியோட லோகோ வச்சுருக்க கேஸ்டலுக்கு வந்தாச்சு. படத்தில் பார்த்துருக்கேன், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் லைட்டிங்கோட. இது லைட்டிங் இல்லாத மாதிரி சப்புன்னு இருக்குது. ஓகே, நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. அந்த நான் வந்து டாப்பில் தான் பார்த்தேன், அப்படியே ஓடி போயிட்டேன். நானே இப்போ தான் உங்களோட சேர்ந்து பார்க்குறேன், ஓகேங்களா? அந்த கோபுரம் தஜன்னு ஓடிட்டேன். இப்போ நம்ம ட்ரோன் ஷாட்டில் பார்க்கலாம். இருங்க, போட்டுக்கிறேன். ஐயோ, வண்டி பக்கத்தில் போட்டேங்க, சரிங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி போய் போடுறேன். ஓகே, போட்டாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களா. அந்த ஷார்ப் எஜஸ் அந்த பிரிட்ஜிலேருந்து பார்க்கும்போது ஷார்ப் எஜஸ் இருந்தாலே வந்துச்சு போலன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இப்போ தான் பார்க்குறேன் இப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இன்டீரியர்லாம் ஏதோ தண்ணியில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோலாம் எதுவும் இல்லை, உள்ளே போய் பார்க்குற அளவுக்குலாம். எப்படியே வெளியிலேருந்து பார்த்து ரசிச்சுட்டு போயிடலாம். ஃப்ராங்க்லின் இந்த கோபுரத்தோட அந்த டாப்போட ஸ்டிக்கு அந்த இது இருக்குல்ல, கத்தி மாதிரி, அதில் ஃப்ராங்க்லின் அப்படியே திருசலத்தில் லெமனை சொரிக்கிற மாதிரி ஃப்ராங்க்லினை சொறி வச்சா அப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல. ஓகே, எப்படியும் இந்த கேஸ்டல் உங்கள்கிட்ட காட்டிட்டேன். இந்த கேஸ்டல் பார்க்குற வரைக்கும் எங்கடா இந்த கேஸ்டல் காட்டுவானா மாட்டான்னு சொல்லிட்டு, இல்லை வேறு யாராவது மாதிரி ஏமாற்றி போயிடுவேன்னு நினச்சிங்கன்னா அப்போல்லாம் பண்ண மாட்டேன், இருந்தால் இருக்குன்னு சொல்லிடுவேன். ஸோ அதை காட்டிட்டேன். இப்போ நம்ம ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம்.
ஸ்பாக் மூடில் பார்த்தா கொஞ்சம் கேஸ்டர் மாதிரி பேய் கேஸ்டர் மாதிரி இருக்குது. மழையோடு ஐயோ அப்பா இடி வேறு அடிக்குது. ஐயோ அப்படியே பேய் மாதிரியே இருக்குதுப்பா. பேய் கேஸ்டலுக்கு வந்த மாதிரியே இருந்துச்சு. நைட் ஆக்கிடலாம். ஓகே நைட்டில் தான் கைஸ் நல்லா அந்த க்ளோ விஷயம் தெரியுது. நம்ம காரை திருப்பி அந்த பில்டிங் மேலே லைட் அடிக்க பார்க்கலாம். லைட் அடிச்சா பார்க்க எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா இருங்க யூட்டர்ன் அடிக்கிறேன். திருப்புடா காரை ஃப்ராங்க்லினே. ஓகே திருப்பியாச்சு. லைட் ஆயிடுறா. என்னடா கீழே வரைக்கும் தான் வருது கைஸ், மேலாம் வரல. சரி ஓகே செம்ம. இந்த கேஸ்டல் செம்மையாக இருக்குல்ல. உங்களுக்கு இந்த கேஸ்டல் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா பிடிச்சிருக்கு இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா டிஸ்னி இந்த கேஸ்டலை விட எனக்கு அந்த லோகோவில் வந்து கேஸ்டல் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா லைட்டிங் இல்லை இருக்குல்ல, அந்த லைட்டிங்கோட நல்லாயிருக்கும். கரெக்டுங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அவ்வளோதான் இருக்குது. அண்ட் தென் அந்த சொல்லியிருந்தால அந்த லைட் ஹவுஸில் அந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா அப்படி தான் இருக்கும்னா இருக்கும், இல்லைனா இல்லை. அண்ட் தென் எம்சியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எம்சியூவில் இருக்கிற அந்த ஃபியூரிஷிப் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு, இல்லை எம்சியூவில் எந்த கேரக்டர் அவெஞ்சர் கேரக்டரில் எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் யூ வில் அட்ஜஸ்ட். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். உங்களை வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். until then see you, bye guys, bye.